ஒரு சில 2-3 கிராபிக்ஸ் கார்டு இல்ல அதற்கு மேற்பட்ட அட்டைகள் அந்த போர்ட்ஸை கனெக்ட் பண்றதுக்காக இந்த கிராபிக்ஸ் கார்டு போர்ட் யூஸ் பண்றாங்க. இந்த கிராபிக்ஸ் கார்ட்ஸை தயாரிக்கிறது NVIDIA அப்படின்ற ஒரு கம்பெனி தான் இதை தயாரிக்கிறாங்க. இது இருப்பினும் இந்த சமநிலையை பத்தி சொல்லணும்னா அந்த கிராபிக்ஸ் கார்டுல கோர்ஸ் இருக்கும்போது அதை சரியான சமநிலை பிரிச்சு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறது அந்த சமநிலை. இந்த வெளியில இந்த ப்ராசஸர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு GPUனா என்னன்னு தான் பார்க்க போறோம். இந்த GPU வந்து ஸ்பெஷல் ப்ராசஸர் ஃபார் GPU. இது வந்து நமக்கு இது கிரியேட்டிங் வீடியோஸ் அண்ட் பிக்சர்ஸை கிரியேட் பண்ணி தருது. நம்மளே சொல்லிட்டு ஏஐ அனிமேஷன் வீடியோஸ்லாம் கிரியேட் பண்றது இந்த மாதிரி நிறைய கிராபிக்ஸ் கார்டு தேவைப்படும். அப்பதான் அதை கிரியேட் பண்ணதான் சொல்லிட்டேன். இப்ப அடுத்து பார்க்க போறது DDR5. இந்த DDR5 மெமரி ஸ்லாட் வந்து எக்ஸ்டர்னலா இருக்கக்கூடிய கிராபிக்ஸ் கார்டுல இருக்க மெமரி போர்ட் 6-pin ஆக்சஸரி பவர் சப்ளை அப்படின்னா இந்த கிராபிக்ஸ் கார்டுக்கு அடிஷ்னலா கிடைக்கக்கூடிய ஒரு பவர் சப்ளையோட சொல்லலாம். இந்த பவர் சப்ளை போர்ட்ஸ்ல 75 வாட்ஸ் வரும். இந்த பவர் சப்ளை டைரக்டா எங்க போய் வரும்னா மெமரி, ரேம் இந்த மாதிரியான சின்ன சின்ன போர்ட்ஸ்ல அசம்பிள் ஆகும். இதுக்காக யூஸ் பண்றது அந்த 6.1 பவர் சப்ளை யூஸ் 4-pin ஃபேன் இன்டர்ஃபேஸ் 2 போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட்ஸ்ல என்ன இருக்கும்னா 4 பின் இருக்கும். அதுல மாட்டக்கூடிய மேல வரக்கூடிய அந்த ஃபேன்ஸ் இருக்கும். இந்த பவர் சப்ளை ஸ்பெஷல் பவர் சப்ளை. இதுல அதிகமான வாட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்காக இந்த பவர் சப்ளை கொடுத்துருக்காங்க. இது ஒரு அதிகமான வேகம் இருக்கக்கூடிய ஒரு கனெக்ஷன் ப்ராசஸர்ல இருக்கக்கூடாது. இதோட பிளாட்ஃபார்ம் கண்ட்ரோலர் இந்த மாதிரி பிசி வச்சு இருக்கும். இது வந்து ஸ்டாண்டர்டான டெஸ்க்டாப் மேனேஜ்மெண்ட் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணுது. இது கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் காம்பனன்ட்ஸ்லாம் டிரைவர் மிஷின்ஸ் இன்டர்ஃபேஸ் பண்றதுக்காக யூஸ் பண்றது. இது ரயில்வே அப்ளிகேஷன்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. இதோட மெயின் ஃபங்க்ஷனே பாயிண்ட் டு பாயிண்ட் கனெக்ட் ஆகுது. அதாவது CPU டு PC. இது ஹார்ட் ஸ்டாட்டா போர்ட்ல இருந்து